செந்தில்குமார் ஐயா திருச்செங்கோட்டிலிருந்து வந்திருக்காங்க. உரையை தொடங்க வராங்க. வருக வருக என வரவேற்கிறேன். அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை 17வது மாதாந்திர கருத்தைக்கு வருகை புரிந்துள்ள ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். நாம் பேசும் தலைப்பானது செல்வத்தை அதிகரிக்க நம்ம வீட்டின் வாஸ்து முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிற தலைப்பில் பேச உள்ளேன். பொதுவாகவே ஒரு வீட்டில் பஞ்சபூதம் தத்துவம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு செல்வம், பேர், புகழ் அனைத்தும் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போது சொந்த கட்டிடமாக இருந்தாலும் சரி, வாடகைக்கு வீடு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த இடத்தில் பஞ்சபூதம் சிறப்பாக இயங்கினால் மட்டும்தான் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு செல்வம் அதிகரிக்கும். ஒரு வீட்டில் பூஜை அறை சிறப்பாக இருந்தால் தான் அந்த வீட்டில் மேலும் செல்வங்கள் அதிகரிக்க கொண்டே இருக்கும். பொதுவாகவே ஒரு வீட்டில் பூஜை அறை சந்திரனுடைய மையமாகவும் அல்லது குருவுடைய மையமாகவும் அமைக்க வேண்டும். இந்த கிரகத்தின் அடிப்படையில் அந்த வீட்டில் பூஜை அறை அமைத்தால் செல்வங்கள் அதிகரிக்கும். அடுத்ததாக ஒரு வீட்டில் தென்மேற்கில் நிறைய வீடுகளிலே பூஜை அறை அமைத்திருக்கிறார்கள். அந்த வீட்டில் அமைத்திருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் பணப்பற்றாக்குறை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த வடகிழக்கு பகுதியும் தென் மேற்கு பகுதியும் இரண்டும் எதிரெதிர் துருவங்கள். ஆனால் அந்த வீட்டில் பூஜை அறை அமைச்சோம் என்றால் பணம் வரும், ஆனால் வீட்டில் தங்க முடியாது. உங்களுடைய பணத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து ஏமாந்து போயிடுவீங்க. அப்போது இந்த எதிரெதிர் துருவத்தில் பூஜை அறையை நம்ம அமைக்கக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் என்பது பணத்தை ஈர்க்கும் திசை. ஏன்னா அது வடக்குங்கிறது மூத்த குழந்தை திசை. அதே மாதிரி கிழக்குங்கிறது இரண்டாவது குழந்தையுடைய திசை, அது சுக்கிரனை குறிக்கக்கூடியது. இந்த வடக்கு சிறப்பு இல்லை என்றால் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு அறிவு தனம் வேலை செய்யாது, சிறப்பாக இருக்காது. பல வீடுகளிலே வாஸ்து பார்க்கின்ற பொழுது வடக்கு தப்பாக இருக்கும், ஆனால் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய மூத்த குழந்தைகளுக்கு பாதிப்பு அதிகமாக கொடுக்கும், கல்வியிலும் சரி அல்லது குடும்ப வாழ்க்கையிலும் சரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதி, இந்த கிழக்கு பகுதி சிறப்பாக இல்லை என்றால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செல்வம் சேராது, ஆடம்பர வாழ்க்கை அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும். ஏன் அப்படின்னா சுக்கிரனை கொடுக்கக்கூடிய கிழக்கு திசை. நிறையா வீடுகளிலே இந்த வாயு பகுதியில், இந்த வாயு பகுதிகள் அப்படிங்கிறது வடமேற்கு பகுதி, இந்த பகுதி நிறையா வீடுகளிலே சரியாக இருப்பது இல்லை. இப்போ ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்கவில்லை என்றால் அது எந்த டைரக்ஷனை பார்க்க வேண்டும்னா வடமேற்கு தான் பார்க்க வேண்டும். சமீபத்தில் ஒரு கிளைண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அந்த வீட்டில் போகும் பொழுது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வடக்கு மேற்கு பகுதியில் பள்ளம் பண்ணி பாத்ரூமை கட்டியிருக்கார். அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய 2 ஆண்மகளுக்கும் திருமணம் நடக்கவில்லை. காரணம் அது பள்ளமாக கட்டிவிட்டார்கள். சரிங்களா? அப்போது நம்ம போய் அதை சரி செய்ய பண்ணோம். சரி செஞ்சாங்க. இப்போ கொஞ்சம் வரன்கள் வந்துக்கிட்டு இருக்குன்னு நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல வீடுகளிலே இந்த வடமேற்கு பகுதி என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா காம்பவுண்டு சுவரும் பாத்ரூம்பும் மற்றும் இணைச்சு கட்டிடுறாங்க. ஸோ அவ்வாறு கட்டினாலும் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாழ்க்கை பிரச்சனை கொடுக்கும். சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போயிருந்தேன். ஸோ அந்த வீடு என்னன்னு கேட்டிங்கன்னா வடமேற்கு பகுதி மிகப்பெரிய ஒரு பள்ளம். அப்போது அந்த வீடுக்கு பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபா போட்டு வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீட்டில் கணவன் மனைவி 2 மாதங்கள் தான் குடியிருந்திருக்கார்கள். பிறகு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா கணவர் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க, அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெண் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இருவருக்கும் வாக்குவாதமும் சண்டம் ஏற்பட்டு போய்ட்டு விட்டார்கள். அப்போது நம்ம போய் பார்த்து அது சின்ன ஒரு கரெக்ஷன் பண்ண சொன்னோம். ஸோ கரெக்ஷன் பண்ணாங்க. மறுபடியும் அந்த பொண்ணு முதல்ல வந்துருச்சு. அப்புறம் இருந்தாலும் அவரும் வர ஆரம்பிச்சிட்டார். ஸோ இந்த மாதிரி அந்த வடமேற்கு பகுதி
சரியில்லை என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, பல வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் வளர்த்துறாங்க. யார் வீட்டில் வேப்ப மரம் இருக்கோ கண்டிப்பாக பாருங்கள் அந்த வீட்டுடைய பெண்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. சரிங்களா? இது நிறையா வீடுகளிலே நான் வாஸ்து பண்ணி நிறைய பேர் அதை சரி செஞ்சுருக்கேன். இப்போ சமீபத்தில் கூட ஒரு கிளைண்ட் வீட்டில் போகும் பொழுது அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெண்கள் 2 பேருமே திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டுருச்சு. காரணம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஈசான மூலையில் எங்களுக்கு வந்து வண்டி நிறுத்தத்துக்கு நிழல் வேணும்னு சொல்லி ஒரு வேப்ப மரத்தை வளர்த்தி வச்சுருக்காங்க. ஆனால் மூத்த பெண் கல்யாணம் ஆகி போய் மறுபடியும் பிரித்து கோச்சிக்கிட்டு வந்துருச்சு. 2வது பெண்ணுக்கு திருமணம் நடக்கவில்லை. அடுத்தது வந்து இன்னொருத்தர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஆடு மாடு வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிழலுக்காக ஆடு மாடு கட்டுவதற்காக வேப்பமரம் வளர்த்துனாங்க. ஸோ அந்த பொண்ணும் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, அந்த பெண்ணை மறுபடியும் கோச்சிட்டு எங்கள் அம்மா வீட்டு வந்துருக்கு. காரணம் என்ன, பெண் வேப்பமரம் இருக்கிற வீட்டில் பெண் சக்தி ஆள், அது சுக்கரனுடைய ஆளக்கூடிய சக்தி. கண்டிப்பாக அந்த வீட்டில் கல்யாணம் நடக்கும், ஆனால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த வாழை மரம், இந்த அக்னி மூலையில் நிறைய பேர் வீட்டில் வாழை மரம் இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டால், சார் எங்கள் வீட்டில் வந்து வீட்டுடைய கழிவு நீர் வந்து நாங்கள் விலை கழுவுறோம் மற்றும் பாத்திரம் கழுவுறோம், இந்த தண்ணியெல்லாம் வந்து அதாவது வாழை மரத்துக்கு போகணும்னு சொல்லி நாங்கள் அக்னி மூலையில் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வாழை மரங்கிறது திருவாதிரை நட்சத்திரம், அதே மாதிரியே ராகுட எனர்ஜி. அப்போது வீடுங்கிறது சுக்கிரன். இந்த கழிவு நீர் போய் அந்த மரத்தில் பாய்க்கும்போது அந்த வீட்டு வசிக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனையும் கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் 2-3 கிளைண்ட் வீட்டில் சொல்லி சக்ஸஸ் பண்ணது. சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போயிருந்தேன். அப்போது அவங்க வீட்டில் இதே மாதிரி தான் அக்னி மூலையில் வாழை மரம் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்கும் பொழுது, ஆமாங்க சார், இப்போ தான் ஒரு 4 மாதம் ஆச்சு, எனக்கு கேன்சர் வந்து இப்போ தான் வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன், நல்லா இருக்கேன், ஆனால் இந்த வாழை மரம் இப்படியே தான் இருக்குன்னாங்க. நான் சொன்னேன், இது வெட்டிடுங்க, இல்லைன்னா அடுத்தது உங்களுக்கு இன்னும் பாதிப்பு கொடுக்குன்னு சொன்னேன். ஸோ அதை மறுபடியும் வெட்டிட்டாங்க. இந்த மாதிரி நிறையா பேர் வீட்டில் இந்த வாழை மரம் வளர்த்திட்டு இருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலையில், இந்த தென்மேற்கு மூலையில் சிறப்பாக இல்லைன்னு வச்சுங்களேன், தண்டுவட பிரச்சனை வர ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, சார் நாங்கள் வந்து ஒரு வாசப்படி வச்சு, ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா வாசப்படி வச்சு வெளியில் வர மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்டுவட பிரச்சனை கம்பல்சரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்டு எக்கார்ந்து கொண்டு சில வீடுகளில் இடிஞ்சிருக்கு. எப்போ படிக்கட்டு இடியுதோ அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக கால் சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டினுடைய படிக்கட்டு நீங்கள் சிறப்பாக அமைச்சுக்கணும். அப்படி படிக்கட்டு உடஞ்சது அப்படின்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு கால் கிராக் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வீடுகளிலே இந்த அக்னி குத்தல் நிறையா இருக்குல்ல, அந்த அக்னி குத்தல் வந்துட்டாவே அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக கால் கை இந்த மாதிரி செயலிழந்து போகிறதுக்கான வாய்ப்பு. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 வீடு நான் வாஸ்து பார்த்துருக்கேன். அது பூரா பார்த்திங்கன்னா அக்னி குத்தலாக தான் இருக்குது. அப்போது அந்த அக்னி குத்தல் இருந்துச்சுனாவே அந்த வீட்டுக்கு கேட்குறேன், ஆமாம் சார் எங்கள் வீட்டுக்காரருக்கு கை ஒரு பக்கம் வர்றதில்லை, 2வது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அடிக்கடி விபத்து நடந்துக்கிட்டே இருக்குது, கால் சம்மந்தமான பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து அக்னி மூலை குத்தலோ அல்லது அக்னி பகுதி வந்து பாதிக்கப்பட்டு இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதியில் வீடுகளில் இந்த அக்னி பகுதி அவங்க தெற்கு ரோடு வரும், அக்னியில் செட்டு போட்டு கார் நிறுத்துறதுக்காக அந்த அக்னி மட்டும் வளர்த்து விட்ருவாங்க. அப்போது இந்த அக்னி பாகம் வளர்த்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளைண்டோட வீட்டில் அக்னி வளர்த்துருக்கு. ஸோ அந்த அம்மா வந்து நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இந்த அம்மா ஒரு கார் வாங்கினாங்க, ஒரு கார் செட்டு போட்டிருக்காங்க. அப்போது இந்த கார் செட்டு போட்ட உடனே அந்த கார் நிறுத்தும் பொழுது என்னென்னா அப்போது அந்த அக்னிக்கு வளர்த்து போச்சு. அப்போது அந்த பெண்ணுக்கு உடனே வேலையில் நிறையா பிரச்சனை வந்து சஸ்பெண்ட் ஆகி வெளியில் வந்துட்டாங்க. அப்போ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அக்னி பாகம் கெட்டு போச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் வேலையில் இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா சார் எங்களுக்கு வீட்டில் சூரிய ஒளியும் நிறையா வருது வச்சுருக்காங்க. அப்போது இந்த சூரிய ஒளியை வீட்டில் வந்தால் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக சூரிய ஒளி நிறையா வீட்டில் படுறதுனால அந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியன்கிறது அதாவது சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் பகை கிரகம், வீடுங்கிறது சுக்கிரனை குறிக்கக்கூடிய கிரகம்.
அதே மாதிரி இந்த சூரியனுடைய கதிர்வீச்சு அதிகம் வீட்டுக்கு படும்போது அந்த வீட்டில் எப்பொழுதும் சண்டை வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா சூரியனுக்கு சுக்கிரனே பகை கிரகம். அதில் கண்டிப்பாக அந்த வீட்டில் பிரச்சனை எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, சார் நீண்ட நாளாக திருமணம் நடக்கலை, எந்த காரியம் எங்களால் ஜெயிக்க முடியல அப்படின்னா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாய்வு மூளை பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த வாய்வு மூளை பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குது, அல்லது திருமணம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கடைகளிலே பார்த்தீங்கன்னாலும் சில கடைகள் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து வேணுங்கிறாங்க. ஸோ எப்போவுமே கிழக்கு பார்த்து இருக்கக்கூடிய கடைகளுக்கு வாடிக்கையாளர் கம்மியாக தான் வருவாங்க, சரிங்களா? அதே தெற்கு பார்த்து இருக்கக்கூடிய கடை சிறப்பாக இருக்கும். அந்த டைரக்ஷன் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் அந்த கடைகளுக்கு கூட்டம் அதிகம் வருங்க. இப்போது சமீபத்தில் போய் ஒரு ஜவுளித்துறை கம்பெனிக்கு வாஸ்து பார்க்க போயிருந்தேன். அப்போது அந்த கம்பெனியில் தயாரிக்கக்கூடிய புடவைகள் எதுவும் போகிறதே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்கள் வந்து சரியான டைரக்ஷன் வைக்கிறதில்ல. அப்போ அதில் மூவிங் கிடையாது. ஸோ அப்போ நம்ம போய் பார்த்து அது எந்த டைரக்ஷனில் இருந்தால் அந்த புடவை நல்லா ரன்னிங் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம் சொன்ன பிறகு அந்த வீட்டில் மிகப்பெரிய அந்த தொழிற்சாலையில் மிகப்பெரிய வளர்ச்சி கிடைச்சது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டில் ஈசானி பகுதி கட்டாயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது கண்டிப்பாக மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து ஒரு 1.25 கோடி ரூபா போட்டு வீடு கட்டியிருக்காங்க. ஸோ அந்த வீட்டில் அக்னி பாகம் கட்டு பார்க்க போனால் அவங்க ஒரு 6 மாதம் தான் அந்த வீட்டில் குடியிருந்தாங்க. மிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 கோடி ரூபாய் கடன் ஆயிடுச்சு. அப்போது அந்த வீட்டை வாங்கினவரை, சார் நான் அந்த வீட்டை வாங்கிட்டேன், நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து வாஸ்து பாருங்கன்னு சொன்னார். அப்போ நான் போய் கேட்டேன், பார்க்கும் பொழுது சார் அக்னி பாகம் கட்டாயிருச்சு, இந்த வீட்டில் வந்து மிக சிறப்பு முன்னேற்றம் இருக்காது. ஸோ அந்த பழைய வீட்டு ஓனர் வந்திருந்தாங்க. ஆமாம் சார், அப்படி நான் கடனாக தான் இருக்கேன், வளர்ச்சி இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் பார்க்கும்பொழுது ஈசானி பாகத்தை கட்டு. அப்போது அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு வீட்டில் வாஸ்து பார்த்தேன். அந்த வீடும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஈசானி பாகம் கட்டு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிலும் ஈசானி பகதும் கட்டாதான் இருந்தது. அவர் என்ன பண்ணால் கட்டி 3 மாதத்தில் வித்துட்டார். ஸோ வாங்கக்கூடிய நபர் தான் என்னை கூட்டிகிட்டு போய் வாஸ்து பார்த்து பார்க்கும்பொழுது அதுவும் ஈசானி பகம் கட்டு. ஸோ சில ஆல்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடு வாங்கினார், மிக சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். இப்படி ஒவ்வொரு இடமும் நீங்கள் வாங்குகின்ற பொழுது வாஸ்து சிறப்பாக இருந்து நீங்கள் இயக்கினீங்கன்னா நிச்சயமாக அந்த வீட்டில் செல்வங்கள் அதிகரிக்கும், சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வாஸ்து பார்த்து கட்டுங்க, உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாகவும் செல்வ செழிப்போடு வாழ முடியும், சரிங்களா? நன்றி. என்னுடைய செல் நம்பர் 98 657 57 189. என்னிடம் வாஸ்து பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் செய்யுங்க. இது வரைக்கும் பேச வாய்ப்பெடுத்த அகத்தியர் ஜோதிட வித்யாலயா நிறுவனர் ரவி ஜெயக்குமாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக அவருக்கு பொன்னாடை போத்து விதமாக கருணாகர் ஐயா பொன்னாடை போத்துகிறார்.